இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இதுல உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல கண்டென்ட்டுமே, அதாவது பிரைவேட்டா இருக்கட்டும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டா இருக்கட்டும், நல்ல ட்ரஸ்டடான ஜாப்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கொண்டு வரோம். முக்கியமா ஃபீஸே இல்லாத இலவசமான வேலை வாய்ப்புகளை கொண்டு வரோம். அதுதான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஃபவுண்டர் நிறுவிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஜோகோ. எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜோகோ கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரியான, அதாவது டைரக்ட் காப்பி பேஸ்ட் அப்படின்றது சொல்ல முடியாது. காப்பி பேஸ்டோட ஒன் ஆஃப் த மாடல் தான் இந்த ஒர்க் அப்படின்றதை நம்ம வந்து சொல்லலாம். அதோட பேஸ் தான் அந்த வேலையே. சோ அப்படிப்பட்ட ஒரு வேலைகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஜோகோ அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியுங்க, வெறும் வாரத்துக்கு 5 நாட்கள் மட்டும் தான் வந்து வேலை. சோ இதுக்கான ஜாப் லொகேஷன் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை அண்ட் வந்து இன்க்ளூடிங் தென்காசி. தென்காசி தான் வந்து ஜோகோக்கான ஸ்கூல் பிளஸ் ஜோகோக்கான ஹப் எல்லாமே வந்து அங்கதான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா இதை ஃபவுண்ட் பண்ணக்கூடிய நம்மள திரு சித்தார்த் வேம்பு அப்படின்றவங்களோட சொந்த ஊர் அப்படின்றது அதுதான். சோ அங்கேயும் இருக்கு, தென்காசிலையும் வந்து இருக்கு. ஓகேங்களா, சோ அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணல. பட் இருந்தாலும் ஓவராலா ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றத நம்மளோட தமிழ்நாட்டுல கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது, ஃபீஸ் கிடையாது, லாஸ்ட் டேட் இன்ன வரைக்கும் சொல்லல. சோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மாசம் 25,000 வரைக்கும் ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கான சம்பளம். ரொம்ப நல்ல விஷயங்க. சோ இது வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. எந்த லொகேஷன்ஸ் அப்படிலாம் நீங்க வந்து பாக்காதீங்க. சோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கும் ஒரு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இந்த ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே வந்துரும். சோ அதுக்குனால பார்த்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கான அதர் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்னென்னு பார்க்கலாமா வாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜோகோ காப்பி ரைட்டர் தமிழ்நாடு பேஸ்டு வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நம்மளோட அபிஷியல் வெப்சைட். இது மூலமா நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான டீடைல் வந்து இருக்கு. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்திருக்கேன். கிளிக்கர் அப்படின்றது பாத்தீங்களா சிகப்பு கலர்ல. சோ இந்த லிங்கை டச் பண்ணி தான் நீங்க இந்த ஒரு வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஜோகோ காப்பி ரைட்டர் தமிழ்நாடு பேஸ்டு ஜாப் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இந்த வேலைகள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான தனிப்பட்ட லிங்கையுமே கொடுத்திருக்கேன். இந்த கிளிக்கர் பாத்தீங்களா, இதை டச் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அப்ளை பண்ணிக்கலாம். சோ கீழே இதுக்கு சம்பந்தமான அதர் டீடைல்ஸ், இந்த ஜாப் சம்பந்தமா எப்படி சம்மரி வந்து இருக்கு, இதுக்கான டீடைல் என்னன்றதையும் கொடுத்திருக்கேன், பாத்துக்கோங்க. இப்போ கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். சோ இந்த ஜோகோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டென்ட் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் இப்போ நம்மள தேர்வு வந்து செய்யறாங்க. இந்த கண்டென்ட் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் ஃபுல் டைமா ரெக்யூர் பண்ணக்கூடிய வேலை. ஆக்சுவலா இந்த வேலை வந்து என்ன அப்படின்றவே நான் வந்து சொல்லிடுறேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட்ஸ், பிளாக், ஆர்டிகல், சோசியல் மீடியா காப்பீஸ் அப்படின்றதா. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த பிளாக்ல வந்து ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா வருது. ஓகே, சோ ரீசெண்டா வந்து இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அடிச்சாங்க. சோ அத சம்பந்தமா பிளாக் வந்து லெட்டர் வந்து பண்றது. சோ அந்த பிளாக் எப்படி பண்ணுவோம், சோ நம்ம வந்து டைப் பண்ணணும். சோ இன்னைக்கு நிலைமைக்கு யாரும் டைப் பண்ணி பெருசா பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஃபேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லி தந்துருவாங்க. சோ அதுதான் அந்த வேலையும் கூட. சோ அந்த வேலையில வந்து இந்த டிஜிட்டல் மீடியா கோர்சஸ் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு டொமைன் மூலியமா எப்படி பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி ஒரு டிரான்ஸ்கிரிப்டா ஒரு எழுத்து வடிவில நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றது மட்டும் தான் நமக்கான ஒரு மேட்டரா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதானே தவிர்த்து மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியா ஒரு நமக்கு தரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் மட்டும் தான். சோ அது மட்டும் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஜாப் லொகேஷன் அப்படின்றது சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை இந்த 5 மாவட்டங்கள் பிளஸ் இன்க்ளூடிங் வந்து தென்காசி மாவட்டமும் நமக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த 6 மாவட்டங்கள் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள். இது வந்து ஜோகோவே நமக்கு டைரக்டா தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தான். சோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றது பாத்தீங்களா, இதை நீங்க வந்து டச் வந்து பண்ணுங்க. சோ நீங்க டச் பண்ணோனே நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேஜ் அப்படின்றதுமே வரும். ஓகே, இந்த பேஜ்ல கண்டென்ட் டெக்னிக்கல் ரைட்டர் அப்படின்றதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பேஜ் வந்து இதுதான். சோ இந்த பேஜ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரெஸ்யூம் அப்லோட் வந்து பண்ணணும். அந்த ரெஸ்யூம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டாக்குமெண்ட், பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல அப்லோட் ஆகாது, எரர் அப்படின்னு சொல்லி ரெட் கலர்ல உங்களுக்கு காமிக்கும். சோ அதனால அப்லோடும் பண்ண முடியாது. ஓகேங்களா, சோ அதனால நீங்க அதை வந்து கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல உங்க நேம் வந்து 10th மார்க் ஷீட்ல எப்படி உங்க பேர் வந்திருக்கோ அந்த பேரை கொடுங்க. லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. சோ சில பேருக்கு லாஸ்ட் நேம் வந்து வராது. சோ வெறும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அப்படின்ற மட்டும் தான் பேர் இருக்கும். சோ அப்ப லாஸ்ட் நேம் நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். உங்க இனிஷியல் இருக்கும்ல அதை கூட நீங்க லாஸ்ட் நேம்ல வெறும் நீங்க வந்து இனிஷியல மட்டும் நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. கான்டாக்ட் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்லயும் அந்த நம்பர் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல நம்பரை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து
வந்து பாத்தீங்கன்னா எந்த வருஷம் நீங்க பாஸ் அவுட் வந்து ஆயிருக்கீங்க, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து எந்த வருஷம் வந்து நடந்திருக்கு அதை கொடுத்துருங்க. உங்க ஜெண்டர் வந்து என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இயர், ஒருவேளை நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க, எனக்கு அதுக்கான சர்டிபிகேட் இருக்குன்னா மட்டும்தான் நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கொடுக்கணும். இல்ல ப்ரோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் தான், என்கிட்ட சர்டிபிகேட் எல்லாம் இல்ல அப்படின்னா அதை வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. நான் அதனால வந்து சொல்லிடுறேன். சோ அதுக்கு பதிலா அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துருங்க. கரண்ட் எம்ப்ளாயர் அப்படின்றதுல ஒருவேளை வேலை பார்த்தா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதே மணிக்கு கரண்ட் சிடிசி, இப்ப கரண்டா வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளம் வாங்குவீங்களா, அந்த சம்பளம் வந்து பெர் ஆனம்க்கு ஒரு 1 இயருக்கு வந்து எவ்வளவு வந்து வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு நீங்க வந்து கொடுக்கணும். சோ இல்ல நான் வந்து சம்பளம் வாங்கல வேலை பார்க்கல அப்படின்னா நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எக்ஸ்பெக்டட் சம்பளம், சோ இப்ப இதுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பெக்டட் சம்பளம் அப்படின்றது இருக்கும். சோ அது வந்து நீங்க ஓப்பன் அப்படின்றத கொடுக்காம 3 to 5 அப்படின்றத கொடுங்க, கரெக்டா இருக்கும். நோட்டீஸ் பீரியடுங்க. சோ நோட்டீஸ் பீரியட் அப்படின்றது இப்ப இந்த வேலைகள்ல ஜோகோக்கு அப்ளை பண்றீங்க, சோ அவங்க சைடு இருந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வருது, உங்களை நீங்க வேலையில சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை நாள்ல சேருவீங்க, உடனே நீங்க ஜாயின் வந்து பண்ணுவீங்களா, இல்ல ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கன்னு கேட்பீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் 1 month அப்படின்றத டைம் கொடுங்க, கரெக்டா இருக்கும். ஸ்கில் செட்டுங்க, உங்களுக்கு வந்து பைத்தான் அண்ட் வந்து C++, இதை தாண்டி வேற ஏதாச்சும் கோர்சஸ்ல இல்ல எனக்கு டைப்பிங் கூட நல்லா தெரியும் அப்படின்னா அது சம்பந்தமான ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னா மட்டும் அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளை பத்தி எப்படி தெரிய வந்துச்சு கேட்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சொல்லி கூட கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. கரண்ட் லொகேஷன், இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல இருக்கீங்க கொடுத்துருங்க. ப்ரிஃபர்ட் லொகேஷன், நான் சொன்ன இந்த 6 லொகேஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த லொகேஷன்ஸ்ல வேலை வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து மதுரையில தான் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க மதுரையே கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு நியர்பை இல்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் உங்களுக்கு லொகேஷன் வேணுமோ அதுக்கான லொகேஷன் நீங்க வந்து கொடுத்துட்டு ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியுது பாத்தீங்களா, சப்மிட் அப்ளிகேஷன். சோ இந்த சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணீங்க. ஜஸ்ட் சிம்பிளா வீட்ல இருந்து ஈஸியா மட்டுமே அப்ளை பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான வேலை தான். சோ அதே மணிக்கே வந்து இந்த வேலைகளுக்கான லொகேஷன் கூட நம்ம தமிழ்நாடு பேஸ்ல உங்களுக்கு ஃபுட்ல இருந்தே தேவையான எல்லா விஷயங்களுமே ஜோகோ கார்பரேஷன்ல தனிப்பட்ட முறையில் பண்ணியும் தந்துருவாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஐடென்டிட்டியும் வந்து தாராளமா வந்து கிடைச்சிடும். இந்த 6 லொகேஷன்ஸ்ல இப்போதைக்கு இந்த ஜாப் அவைலபிலிட்டி இருக்கு. சோ இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்றது இன்ன வரைக்கும் சொல்லல, எப்ப வேணாலும் க்ளோஸ் பண்ணலாம். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இது சம்பந்தமா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது சம்பந்தமா அப்ளை பண்ணக்கூடிய டீடைல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை தாண்டி வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பாக்குறேன்.